தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். பெண்களுக்கு மட்டும்தான் வெக்கம் வருங்க, ஆம்பளைங்க நமக்கு வராத வெக்கா? நியாயமா? நியாயமா நீ பண்றது? நீ பண்றது நியாயமா? வரும்போது கது தட்டிட்டு வர வேண்டியதானே? மூணு தானே தட்ட அது முடியல. அவ்வளோ அடிச்சுட்டு என்ன வேலைப்பா நடக்குது? மனைவி ஆடி கொண்டிருக்கிறாள், அதை பார்த்து இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? ஐம்பதிலும் ஆசை வரும், 7 வரையிலும் 8 அந்த வேலையா தேவையும் 8 வரணும். நியாயமா? நியாயமா இது? அம்மா இதுதான் காதலா? இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேக்குது, கண்டு ரெண்டு தானா தாளம் போடுது. கொட்டுங்க கொட்டுங்க அவன் குத்துங்க நீங்கிற அவனுக்கு தகுந்த மாதிரி நீ கூட குத்திங்க. சாலியால வேலை கெடுக்க அவுத்துட்டு வந்து நிக்கத்தானா? அது அடிச்சாக்கா நாஸ்தி ஆயிட்டான், அதனால அடிக்கூடாது. வயது வந்த பசங்க இருக்கிறாங்கல்ல, இந்த நேரத்துல என்ன பண்ணீங்க? 2 தவறா அடிக்காதப்பா. அது நம்ம கிட்ட ஓடியாது. அவங்க பார்வைக்கு தான் அது தவறா இல்லையான்னு தெரியும். நீ நம்ம வயிற்று வச்சு நம்ம முட்டினால வயிறுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லப்பா. ராஜராஜ சோழன் எங்க வரும்? நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அது இல்லடா, வேற எது? உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் போட்டுட்டு. உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போகியும் போட்டுட்டு. அறிவும் இல்ல, இல்ல புத்தியும் இல்ல, எதுக்கு வந்த? உத வாங்கோ. நீதான் ஐயா வந்து நன்னா வாங்கி நடக்கிறியே. அப்படிலாம் நீ சொல்லப்படாது, இப்படிலாம் நீங்க செய்யப்படாது. வெக்கம் வெக்கம் வெக்கமா வருதா? வெக்கமா வருதா? ஏமாமி ஆத்துல கருவாட்டு குழம்போ மாமாக்கு வச்சு ஊத்து, மாமும் சாப்பிட்டு சொரிஞ்சு நடக்கும். அந்த வேலைதான் செய்யணும். நாக்கு பிடிக்கவே பிடிக்காது. பழக்காட்டு அது யாரம்மா? அது யாரம்மா? மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரம். அது போல இருக்கிறாங்க. முன்னோர்கள் செய்த புண்ணியமோ இல்லை என் தாய் தந்தை செய்த புண்ணியமோ இல்லை நான் செய்த தவமோ அத்தா எனக்கு 2ஆம் தாரமாக மனோர்மணி என்று அவருடைய தாய் தந்தை தெரிந்தோ தெரியாமல் பெயர் சுட்டிருக்கிறார்கள். அந்த மனோர்மணி என்பதற்கு போன்று மணியாகத்தான் என்னுடைய மக்களை வளர்த்திருக்கிறார்கள்.
அத்தா இது இருக்கின்றானே இவன் ஒரு விளையாட்டு பிள்ளை. ஆமா, இவன் இல்லை என்றால் எனக்கு பொழுது போவதும் தெரியாது, பொழுது வடிவதும் தெரியாது. ஆமாண்டா. சூரியனை காலையில உதயம் செய்யறவனு அவன் தானே, மாலையில மறை வைக்கிறது அவர் தானே. அது இல்லைங்க, நீங்க இல்லாத நேரத்துல அரண்மனையிலே எனக்கு பாதுகாப்பாக அன்பாக அன்பாக ஒரு 4 வார்த்தை எடுத்து சொல்லுவேன். உன்னை பிள்ளையா அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவேன்? இட்டு அடுத்து இதுல வைடா, அத்து அடுத்து அதுல வைடா, இட்டு அடுத்து இதுல வச்சாதான் இது, அத்து அடுத்து அதுல வச்சாதான் அது. அம்மா சொல்லுவாங்க, எதிர் வைக்கிறது. இந்த பூக்கூடை எடுத்து அங்க வைடா, அந்த பூக்கூடையை இறக்கி கீழே வைடா. அம்மா சொல்லுவாங்க, எட்டாத பூவை எட்டி பறிடா, பறிச்ச பூவை கூடையில வைடா. அது அங்கத்து அங்க வைக்கணும், அங்கத்து இங்க வைக்கணும். சுத்தி சுத்தி சொல்ல முடியாது. என்ன அடிக்கிறோம், என்ன அடிக்கிறோம். என்ன ஆமா அடிக்கிறேன், ஆமா அடிக்கிறேன். அப்பா, இந்த பஞ்சாபி நாட்டை சிறப்பாக பரிமாணம் செய்து விட்டு என்னுடைய பிள்ளைகள் அயல்நாடு சென்றார்கள். அவர்களையே பார்க்க வேண்டும். இந்நாட்டின் தளபதியை பார்க்கணும். அமைச்சர் தளபதியார் வருகிறார், அமைச்சர் வருகிறார். நல்ல பொழுது கோத்து விட்டு சேங்கன மாதிரி வந்து நிக்கிறாங்க. அம்மா, குழந்தைங்க யாரா வச்சிருந்தா எடுத்து விட்டுக்கிட்டு முடுவோம். யாரும் நம்ம ஊருக்கு யாவலும் விட்டுக்கிறாங்க. யாவலும் என்ன பேசுறாங்க? மன்னர் வரும்படி உத்தரவு. அப்படியா? சந்திக்கிறேன் மன்னரை. மன்னர் மன்னா, வணங்குகிறேன் வணங்குகிறேன். வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். வாழ்க தளபதியாரே, வாழ்க வாழ்கை. ஆமாம், என்ன அடுத்த காரணம் என்ன? அறிவுரை சொல்வதில் அமைச்சராகவும் என் நாட்டை பாதுகாப்பதில் தலைவனாகவும் இருந்து என்னுடைய நாட்டை பாதுகாப்பேன். வாழ்க. என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். இளவரசர் வருகிறார். நூல் வழி வந்த பாத்தம் எண்ணும் மூழடி கலந்த பாத்தமலர் கூட்டம், பாத்த எண்ணும் அன்பினி மலர்ந்த அழகு தேரோட்டம். வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக